70லேருந்து 80% பாகிஸ்தான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பிளாக்காக தான் இருக்குது. கரண்ட்டு இல்லையாங்க, நேற்றுலேருந்து போன கரண்ட் இன்றைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 8 மணிக்கு மேலே யாரும் கடை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு மேலே தெருவிளக்கு எரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் நடமாட்டம் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மக்கள்கிட்ட வாங்குறதுக்கான பணமும் கிடையாது. அரசியலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தீவிரவாத தாக்குதல் இருக்குது. இதற்கு மத்தியில் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு இல்லாத இந்த மாதிரி பவர் கட் அப்படிங்கிறதும் மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பாகிஸ்தானுடைய அடுத்த கட்ட நிலைமை இல்லாட்டி யார்கிட்டருந்து கடன் கிடைக்கும், எப்படி கடன் கிடைக்கும், இதை தான் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது அவங்களால யோசிக்க கூட முடியலை. ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது. இன்டர்னலாக அவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை இருக்குது, அரசியல் பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் பல உலக நாடுகள் பாகிஸ்தானை துண்டாட காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அப்படிங்கிறது வளர்த்து விடப்பட்ட ஒரு நாடாக இருந்துச்சு. ஆனால் அதே பாகிஸ்தான் அது வளர்த்து விட்ட தீவிரவாதத்தால் அழியும் அப்படின்னு சொல்லி துளியும் நம்பிக்கை இல்லாமல் நாம் ஜாலியாக இருப்போம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நல்லா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, யார் நல்லா வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி கேடு நினைக்கிறார்களோ அவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதுக்கு நடமாடும் உண்மையாக இப்போ பாகிஸ்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போலந்து தான். எப்பா ஜெர்மனி அந்த லெப்பர்டு டேங்கை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா, ஃப்ரீ லெப்பர்டை திறந்து விடுங்கடா அப்படின்னு சொல்லி பலவிதமான போராட்டங்கள் ஒரு கட்டமாக நடந்தாலும் ஜெர்மனி சொல்லிட்டாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம்ப்பா, உடனடியாக இப்படிலாம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னா முடிவு எடுக்க முடியாது, எங்களுக்கே ஸ்டாக் இல்லாத ஒரு டேங்கை நாங்கள் எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ போலந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெர்மனியினுடைய அந்த ஒரு முடிவு இல்லாமையே இல்லாட்டி ஜெர்மனியுடைய அனுமதி இல்லாமையே நாங்கள் என்ன செய்யப்போம் லெப்பர்ட் டேங்கை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவில் தேவைப்படுதுப்பா, பாவம் பசங்க வச்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி போலந்து சில முடிவுகளை எடுக்கலாம். அப்படி அந்த முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்னா ஜெர்மனியினுடைய ஆட்டத்தை பார்க்கலாம். ஏன்னா ஜெர்மனி ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாருமே எங்களுடைய வாகனத்தை இல்லாட்டி நாங்கள் தயாரித்து கொடுத்த இந்த மாதிரியான வெப்பன்ஸை உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் போலந்து ஒரு படிக்கு மேலே போய் ஆல்ரெடி பேட்ரியாட் மிசைல்ஸுக்கு போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்போ இதோ பீரங்கிகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்ததாக யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் தான் ரிஷி சுனாக் அவர்கள். அவங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய சில பல அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களால நியமிக்கப்பட்ட அந்த குரூப், அதில் ஒரு நபர் மீது பெரிய அளவு ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு அதாவது ஒரு டேக்ஸ் கட்டாமல் மறுபடியும் அந்த டேக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பைசா கட்டினாருப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ரிஷி சுனாக் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்கலாம், என்னுடைய கமிட்டி மெம்பர்ஸில் யாராவது அப்படி தான் தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கான விசாரணையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், யார் தப்பு செஞ்சிருந்தாலும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பிரெக்சிட் வழியாக யூகேக்கு பெரும் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அந்த அரசியல்வாதிகளுடைய கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்கள்ல, அவங்களுடைய உப அமைச்சர்கள், அவங்களாலையும் அங்கே பலவிதமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதே பிரச்சனை தான் இப்போ ரிஷி சுனாக் அவர்களுக்கும் வந்திருக்கு. யூகேனுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் யூகே எப்போ வேணாலும் அப்படியே நிற்கும்பா, உக்ரைன் கூடயே நின்றுட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது, உக்ரைனுடைய யுத்தம் எவ்வளவு நீளுதோ அவ்வளோ தூரம் நாங்களும் உங்கள் கூட இருப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அமெரிக்கா இந்த வேக்னார் குரூப்பை ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டார்கள். அமெரிக்கா தான் வெளியில் விட்டுருச்சே அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியமும் வெளியில் விட்டுருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் பலவிதமான தடைகளை தான் கொடுத்துருக்காங்களே தவிர வேக்னார் குரூப் ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்தவில்லை. ஸோ வேக்னார் குரூப்பை நீங்கள் கிரிமினல் ஆர்கனைசேஷன் இல்லாட்டி கிரிமினல் விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இன்னைக்கு ரஷ்யாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா சீனா கூடையும் ரஷ்யா கூடையும் இணைந்து செயல்பட போவதாகவும் அவங்க இணைந்து பலவிதமான இராணுவ ஒத்திகையெல்லாம் ஈடுபட போவதாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்கா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டம் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஆதரவாக வந்துட்டாங்க அப்படின்னா பெரும் பதட்டம் வந்துருமேப்பா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு காரணமாக 10 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை போய் இப்போ பிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் ஃபாலோப்லாம் பண்ணி அங்கே போய் பார்க்கும்போது தான் அந்த நபரும் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடந்தார். என்ன மோட்டிவ் அப்படிங்கிறது தெரியலையா, விசாரணை நடந்து வருவதாகவும் அவங்களுடைய எக்ஸ் ஒய்ஃபை, அந்த சுட்டார் பார்த்தீங்களா எல்லாரையும், அவருடைய எக்ஸ் ஒய்ஃபை அவர் அங்கே பார்த்துருக்காரு, அந்த லூனார் செலிப்ரேஷன் போது பார்த்துருக்காரு. ஸோ அந்த
லூனார் நியூ இயர் செலிப்ரேஷன் தான் இதுக்கான காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற முதல்கட்ட விசாரணை வெளியில் வந்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் இன்னைக்கு ஆர்மேனியாவினுடைய பார்டர் வழியா என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து மக்களுக்கு என்ன நன்மைகள் வேண்டுமோ அதை மட்டும் செய்யலாம்பா அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஸோ ஆர்மேனியா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையே ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு புரிதல் ஒரு நல்ல புரிதலாக பார்க்கப்படுது. ஸ்வீடன்ல குரான் அப்படிங்கிறது எரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காப்பி ஆஃப் குரான் அப்படிங்கிறது எரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பல உலக நாட்டு தலைவர்களும் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அதே எதிர்ப்பை இன்னைக்கு ஜெர்மனியும் அவங்களுடைய எதிர்ப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது தவறு. உலக நாடுகள் எல்லாருக்குமே எல்லா மனிதர்களுக்குமே அவங்கவுங்க மதம் இல்லாட்டி எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான உரிமை எல்லாமே இருக்கு. அதை விட்டுட்டு இந்த குரானுடைய காப்பியை எரிப்பது அப்படிங்கிறதெல்லாம் யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாது என்பதுதான். இதே எதிர்ப்பை பல நாடுகளும் இங்கே கூறியிருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா 34 பெண்களை உயர் பொசிஷன்ல ரொம்ப முக்கியமான அதிகாரிகளாக பதவி கொடுத்திருக்கிறார்கள். ஸோ 34 பெண்களுக்கு உயரிய பதவி அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2 புனித மசூதிகள்ல தான். ஸோ 2 புனித மசூதிகளில் 34 பெண்களுக்கு முன்னுரிமையா சவுதி அரேபியாவா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இந்த செய்தியை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். ஆப்கானிஸ்தான்ல மறுபடியும் ISIS அவங்களுடைய வெறியாட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ISIS தீவிரவாதிகளை சார்ந்தவர்கள் 9 நபர்களுக்கும் அதிகமான நபர்களை துண்டு துண்டா வெட்டி கொண்டு போட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு செய்தி தான். ஸோ ISIS தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் ஆப்கானிஸ்தான்ல ரொம்ப கூடிக்கிட்டு வருது அப்படிங்கிறது இதனால நமக்கு தெரிய வருது. ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் கிஷிடா அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். நமக்கு 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்று பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. இன்னொன்று அப்படிங்கிறது செக்யூரிட்டி ப்ராப்ளம் தான். இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம். சீக்கிரமா அதை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்னார் குரூப்பை சார்ந்த ஒருத்தர் நார்வேல எனக்கு உங்க நாட்டில் குடியுரிமை தருவீங்களா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லாமே வச்சிருந்தாங்க. அந்த வேக்னார் குரூப்பை சார்ந்தவரை இன்னைக்கு நார்வே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கைது செய்திருக்கிறார்கள். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இன்னைக்கு மழை பெய்ததாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 3.4 டிகிரி செல்சியஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் 100% ரஷ்யாவினுடைய ஆயில் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்திருப்பதாகவும் சீக்கிரமா இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்திருக்காங்க. பட் இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் எந்த நாட்டு வழியா வருது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கணும். ஈராக் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எப்படி செயலிழந்து போனது, அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் சரியானது கிடையாது அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்றதுக்கான 2 நாடுகளாக ஈராக் ஆப்கானிஸ்தானை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி இருக்கிறது. உண்மையில கொஞ்சம் யோசிக்க வேண்டிய செய்தி தான். ஈராக் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா ரொம்ப நாள் அவங்களுடைய முகாமிட்டு இருந்தார்கள். ஆனால் அத்தனை நேரங்களிலும் ஈராக்கில் இல்லாட்டி ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காவால் பெரிய அளவு வெற்றியை தேட முடியவில்லை. ஸோ இது அமெரிக்காவினுடைய பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஸ்பாட்டிஃபை அந்த நிறுவனம் 6% அவங்களுடைய ஜாப் கட்டிங் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ 6% எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஃபயர் பண்ணுறோம், வேறு வழி இல்லைப்பா, வேறு வேலையும் கிடையாது, அதனால் நீங்கள் வீட்டுக்கே போயிருங்க அப்படிங்கிற லே ஆஃப் ஸ்பாட்டிஃபையும் விட்டு வைக்கவில்லை. ரஷ்யா பாகிஸ்தான் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. பாகிஸ்தானுக்கு தேவையான கச்சா எண்ணெயை ரஷ்யா கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்னுடைய கரன்சியை உபயோகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ அந்த டீல் கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பாகிஸ்தானுடைய டிமாண்ட் ரஷ்யாவை கோபமடைய வைத்திருப்பதாகவும் சில தகவல்கள் கூறுகிறது. சிரியாவில் ஒரு பில்டிங் இடிந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் 19 நபர்கள் உயிரிழந்ததாகவும் 9 குழந்தைகள் அதில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. எலன் மஸ்க் அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அடுத்த ஒரு உண்மையை வெளியில கொண்டு வந்திருக்கார். அது என்னன்னா, ட்விட்டரில் நிறைய ஆட்ஸ் தேவையில்லாமல் இருக்கு, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் எங்களுடைய கடமை, அதை நாங்கள் செவ்வனே செய்வோம், அது வரையிலும் கொஞ்சம் அதிகமான ஆட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ட்விட்டரில் இன்னும் பல குப்பைகள் அப்படிங்கிறது இருக்கு, அதெல்லாமே நாங்கள் கிளீன் பண்ண வேண்டிய ஒரு தருணத்திலும் இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை எலன் மஸ்க் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஃபுகுஷிமா அணு உலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த கழிவுநீர் என்பதை இப்போது கடல்ல கொட்டிட்டு இருக்காங்க ஜப்பான். அதுக்கு பலவிதமான எதிர்ப்பை சீனாவும் சொல்லியிருக்காங்க. பட் இப்படி கொட்டக்கூடிய இந்த கழிவுநீரால் எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜப்பான் அவங்களுடைய விளக்கத்தை இன்றும் கொடுத்திருக்கிறார்கள். மாலத்தீவு இந்தியாவுக்கான ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உரிமை அப்படிங்கிறதுக்கான அந்த வாக்கெடுப்பில் கண்டிப்பாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இந்தியா ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இருக்க வேண்டும், இந்தியா தான் ஒரு தலை சிறந்த நாடு அப்படிங்கிற அவங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேர் எர்த் எலமெண்ட் தான். இந்த ரேர் எர்த் எலமெண்ட் இல்லாமல் எந்த வளர்ந்த நாடாலும் சரி வளரும் நாடானாலும் சரி சிப்பில் இருந்து அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் வர சேட்டலைட் வர எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னுடைய புதிய இருப்பிடத்தை கண்டுபிடித்திருக்கிறது சீனா. ஆல்ரெடி சீனா தான் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னுடைய ஒரு 60-70% மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எகைன் அங்கே இந்த ரேர் எர்த் எலமெண்ட் கண்டுபிடித்திருப்பது சீனாவுக்கு கிடைத்திருக்கும் ஒரு பூஸ்ட். அதே நேரத்தில் சீனாவினுடைய மிக முக்கியமான எதிரியாக பார்க்கப்படும் அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இல்லாமல் அமெரிக்கா சீனா கூட கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் ரொம்ப வாண்டடாக செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதும் போன வருடத்தில் இந்த ரேர் எர்த் எலமெண்ட் தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்ததும் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும்
தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.